தேசிய அனல் மின் நிறுவனம் மற்றும் மக்கள் சேவை மையம் தன்னார்வ அமைப்பின் சார்பில் கோவை மாநகர பகுதியில் 11 நவீன அங்கன்வாடி மையங்கள் அமைப்பதற்கான பூமி பூஜை புளியகுளம் மாநகராட்சி பள்ளியில் இன்று நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் மற்றும் கோவை வடக்கு தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் கலந்து கொண்டு பணிகளை துவங்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்வில் தேசிய அனல் மின் நிறுவனத்தின் முன்னாள் சுயாதீன இயக்குனர் சங்கீத வாரியார் கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் சிறப்புரையாற்றிய வானதி சீனிவாசன், கடந்த 4.5 ஆண்டுகளாக கோவை தெற்கு தொகுதியில் மிகவும் மோசமான நிலையில் இருந்த அங்கன்வாடிகளுக்கு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியினை வழங்கி மையத்தை மேம்படுத்தி வருகிறோம். மேலும் பல்வேறு நிறுவனங்களின் சமூக பங்களிப்பு நிதி பெற்று புதியதாக 11 நவீன அங்கன்வாடி மையங்கள் அமைப்பதற்கான பூஜை பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் அதிக அளவில் அங்கன்வாடி மையங்கள் புனரமைக்கப்பட்ட தொகுதியாக கோவை தெற்கு தொகுதி உள்ளது. இதற்கு இத்தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அதிமுகவின் அம்மன் கே அர்ஜுனன் அவர்களின் ஒத்துழைப்பு மிகவும் முக்கியமானது என குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன், தனது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் அதிக தொகை அங்கன்வாடி புனரமைப்பு ஒதுக்கியதாகவும், பெண்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அதிமுக மற்றும் பாஜக கட்சிகள் மட்டுமே பல நன்மைகளை செய்துள்ளதாகவும், பிற கட்சிகள் மன்னராட்சியாக செயல்பட்டதாகவும் கூறினார். மேலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கல்வி மிகவும் அவசியம் என கூறியவர், புளியகுளம் பகுதியில் பெண் கல்லூரி அமைய பல்வேறு முயற்சிகள் எடுத்துள்ளதாக கூறினார். மேலும் கடந்த 15 ஆண்டு காலமாக தேசத்தை பாதுகாக்கும் மகத்தான பணியை பிரதமர் மோடி அவர்கள் செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வானதி சீனிவாசன், தேசிய அனல் மின் நிறுவனத்திடமிருந்து சமூக பங்களிப்பு நிதி பெற்று 11 புதிய அங்கன்வாடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கோவையில் அரசு திட்டங்கள் அறிவிக்கப்படும் வேகத்தில் அமல்படுத்தப்படுவதில்லை எனவும், குறிப்பாக கோவை அரசு மருத்துவமனையில் பார்க்கிங் வசதி, கழிவறை வசதி ஆகியவை மிகவும் மோசமாக இருப்பதாகவும், இருதய சிகிச்சை நிபுணர்கள் பற்றாக்குறை உள்ளதாகவும், இந்த மருத்துவமனைக்கு கோவை மட்டுமின்றி நாமக்கல், கரூர் ஆகிய பகுதிகளில் இருந்தும் மக்கள் வருவதாகவும், மருந்துகளை வெளியில் வாங்கிக் கொள்ளுமாறு மருத்துவர்கள் கூறுவதாக தெரிவித்தார். மக்களுக்கு தேவையான பணிகளை செய்யாமல் வெறும் பெயர்களை மாற்றினால் போதும் என திமுக அரசு செயல்பட்டு வருகிறது என விமர்சித்தார். திமுக அரசின் குறைகளை மறைக்கவே தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடைமுறையை எதிர்த்து வருவதாகவும், தமிழகத்தில் இந்த திட்டம் சரியாக அமல்படுத்தவில்லை எனவும் தெரிவித்தார். பூத் லெவல் அதிகாரிகளுக்கு உரிய பயிற்சி வழங்காமல் இந்த பணிகளை மாநில அரசு மேற்கொள்ள வைப்பதால் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்த நடவடிக்கையை பாராட்டும் விதமாக தமிழ்நாடு வணிகர் அமைப்பு சார்பில் நாளை கோவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. முன்னதாக அவர் முதலிபாளையம் பகுதியில் நடைபெறும் கட்சி கூட்டத்திலும் பங்கேற்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. பெண்களுக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இதையெல்லாம் திசை திருப்பவே சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த செயல்முறையை திமுக அரசு விமர்சிப்பதாக கூறினார். கர்நாடகா, கேரளா, தமிழகத்தை இணைக்கும் வகையில் புதிய வந்தே பாரத் ரயில் துவங்கப்பட்டுள்ளதாகவும், இதற்காக குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த ரயில் சேவையை 3 மாநில வழித்தடங்களில் உள்ள மக்கள் பயன்பெறுவார்கள் என குறிப்பிட்டார். நிறுவனங்கள் அதிலிருந்து பெறப்பட்ட CSR வாயிலாக 11 அங்கன்வாடிகளுமாக இதுவரை 18 அங்கன்வாடிகள் தெற்கு தொகுதியில் புதிதாக கட்டித்தரப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் கூட நிறைய இடங்களில் அங்கன்வாடிகள் மிக மோசமாக பழுதடைந்த சூழ்நிலையில் மக்களுடைய ஒரு மிக அவசிய தேவையாக அந்த அங்கன்வாடிகள் புதிதாக கட்டப்பட வேண்டியிருந்தது. அதற்காக மீண்டும் NTPC என்கின்ற நிறுவனத்தின் வாயிலாக அவர்களுடைய CSR நிதியினை பெற்று இன்று 11 புதிய அங்கன்வாடி மையங்களுக்காக அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். இதன் வாயிலாக முழுமையாக தெற்கு சட்டமன்ற தொகுதியில் அத்தனை அங்கன்வாடி மையங்களுமே சிறப்பாக செயல்படக்கூடிய வகையில் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இதற்காக ஒத்துழைப்பு கொடுத்து உதவி செய்த நிறுவனங்களுக்கும் அதிகாரிகளுக்கும், அதே போல இங்கு இந்த மையங்களை எல்லாம் அமைப்பதற்கு அனுமதியை கொடுத்திருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகத்திற்கும், எங்களுக்கு உதவி செய்கின்ற அத்தனை மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கோவையை பொறுத்தவரை பல்வேறு அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் வெறும் அறிவிப்பின் போது அவர்கள் சொல்கின்ற வேகம் என்பது செயல்படுவதில் இல்லை.
மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனை புதிதாக உலக வங்கி உதவியோடு ஜெய்கா உதவின்னு நினைக்கிறது உதவியோடு ஒரு பெரிய மருத்துவமனை வளாகம் கட்டப்பட்டது. ஜெய்காவாது உலக வங்கியா தெரியும் உங்களுக்கு? இருக்காது ஜெய்கா. ஆனால் கூட அந்த பொது மருத்துவமனையில் வாகனங்களை நிறுத்துவதற்கு எந்த விதமான வசதியும் கிடையாது. மருத்துவர்கள் கூட வாகனங்களை நிறுத்துவதற்கு அந்த இடத்துல சிரமப்படுறாங்க. அப்ப நோயாளிகளோட நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு சில இடங்கள்ல பார்த்துட்டீங்கன்னா அந்த மருத்துவமனை வார்டுகளில் கழிப்பிடங்கள் கூட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனியா கிடையாது, பொதுவான கழிப்பிடமா இருக்கு. அதே போல இப்ப சட்டப்பேரவையின் போது கூட கூட்டத்தொடரின் போது கூட கேட்டேன், இதய நோய் அறுவை சிகிச்சை நிபுணர் இல்லை. ஏனென்றால் கோவை பொது மருத்துவமனை அப்படிங்கிறது கோவைக்கு மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல், கரூர்ல இருந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட இங்க வந்து சிகிச்சைக்கு வராங்க. அதனால் அரசாங்கத்தினுடைய இந்த முக்கியமான மருத்துவமனைக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் அரசு செய்திட வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம். மருந்துகள் வந்து நிறைய இடங்கள்ல வெளியில போய் வாங்கிக்கன்னு சொல்றாங்க. வெளியில போய் வாங்கணும்னு சொன்னா அந்த மருந்துகளோட விலை ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப நான் நேரடியா கேட்டேன், சொல்லுங்க எந்த மருத்துவர் வெளியில போய் சொல்றாங்கன்னா பயப்படுறாங்க. இல்லைங்க சொன்னா எங்களுக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னு. கோவை மாதிரி ஒரு மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையில் கூட ஏழை மக்களுக்கு, நோயாளிகளுக்கு, அதாவது பேரை மாத்தணுங்கிறாங்க, நோயாளின்னு சொல்லக்கூடாதான். இந்த அரசாங்கத்தோட மிகப்பெரிய கொடுமையே பேரை மாத்திட்டா எல்லாமே மாறி போகுதுன்னு நினைச்சுக்கிறாங்க. நோயாளிகளுக்கு மருந்து கொடுப்பதற்கு மருந்துகள் கைவசம் இல்லை, ஆனா பேரை மாத்தினா அவங்களுக்கு கௌரவம் வந்துருதான். தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு பேரை மாத்த வேண்டாம், தயவு செஞ்சு நல்ல சிகிச்சையும் மருந்தும் கொடுங்கன்னு சொல்லிதான் ஏழை மக்கள் கேட்கிறாங்க. ஆனால் பெயர் மாற்றம் செய்கின்ற வேலையை தவிர உருப்படியாக இந்த அரசு எதுவும் செய்வதில்லை. எங்களோட தெற்கு தொகுதியும் வடக்கு தொகுதியும் இணைக்கின்ற சாய்பாபா கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேம்பாலம் மிக கடுமையான சிரமத்திற்கு மக்கள் உள்ளாகிறார்கள். கடைசியில கட்சியில் நாங்க போராட்டம் எல்லாம் அறிவிச்சோம். இப்ப நாங்க திருப்பியும் ஏதோ வந்து வேலையை ஆரம்பிக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பணிகளுமே நிறைய இடங்கள்ல கோவையில இன்னும் கூட சாலைகள் மிக மிக மோசமா இருக்கு. அந்த இரவு நேரங்கள்ல டூ வீலர்ல போறவங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பே கிடையாது. எந்த இடத்துல குழி இருக்குன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நீங்க எல்லாம் ஊடகத்துல இருக்கீங்க, வெடிய வெடிய செய்தி சேகரிக்க போறீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் பக்குவமா பார்த்து கோயம்புத்தூர்ல போக வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு சாலைகள் மிக மோசமா இருக்கு. அதனால் தமிழக அரசு மக்களுக்கு எது பிரச்சனையோ எது தேவையோ அதில் கவனம் செலுத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு நாங்கள் எஸ்ஐஆருக்கு எதிராக போராடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் போராடணும்? எஸ்ஐஆர் சொல்றது என்ன? எல்லா வாக்காளர்களும் உண்மையான வாக்காளர்களாக இருக்காங்களான்னு பரிசீலனை பண்றாங்க. இறந்தவர்களை நீக்கணும்னு சொல்றாங்க. வீடு மாறி போனவங்களை 2 இடத்துல இருக்க வேண்டாம், ஒரே இடத்துல இருங்கன்னு சொல்றாங்க. இதை திமுக எதிர்க்கிறது. தேர்தல் ஆணையம் பண்ற இந்த வேலையை திமுக எதிர்க்கிறது. என்ன காரணம்? திமுகவுக்கு மத்திய அரசாங்கத்தையோ அல்லது டெல்லியில் இருக்கிறவங்களை ஏதாவது ஒரு குறை சொல்லணும். அதுக்கு இப்ப வந்து புதுசா கிடைச்சிருக்கிற காரணம் எஸ்ஐஆர். ஆனா நிறைய இடங்கள்ல என்ன நடக்குதுன்னா, எஸ்ஐஆரிலே பூத் லெவல் ஆபீசர் BLO அவர்களுக்கு சரியான பயிற்சி இல்லை. அவர்கள் வந்து வீடுகளுக்கு போறதில்ல, ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவங்க எல்லாம் வாங்குறாங்க, யார் ஃபார்ம் வேணாலும் கொடுக்கறாங்க, ஒரு டிக் மட்டும் பண்றாங்க, சரியான சோதனை செய்வதில்லை. திமுகவினுடைய அங்கிருக்கக்கூடிய பகுதியினுடைய நிர்வாகிகள் வாயிலாக படிவம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதனால் இன்னைக்கு எஸ்ஐஆர் பணிகள் மிக மிக தொய்வடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அதனால் தேவையற்ற போராட்டங்களை விட்டுவிட்டு உண்மையாகவே நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் சரியான பயிற்சியை, தேவையான தகவல்களை எல்லாம் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளுக்கு மாநில அரசு அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உதவி செய்ய வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை, அதாவது இரவாயிரம், மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோவைக்கு வருகை தருகிறார். ஜிஎஸ்டி வரி சீரமைப்புக்கு பின்பாக ஜென் நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ், இதன் வாயிலாக இன்று குறிப்பாக ஏழை எளிய மக்கள், மத்திய தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக பலன் பெற்றிருக்கிறார்கள். நாளை அவர்களுக்கு தமிழக
இருக்கக்கூடிய வியாபாரிகள் வணிகர் பேரவையின் சார்பாக திரு விக்ரமராஜா அவர்களுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழாவை மத்திய நிதியமைச்சருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நாளை மதியம் அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். நாளை காலையில் கட்சியினுடைய சார்பாக நிர்வாகிகளுக்கான ஒரு கூட்டத்தில் முதலிப்பாளையத்தில் கலந்துக்கிறாங்க. திருச்சியில் ஒரு காவல்குடியிருப்புலேயே ஒரு இளைஞரை ஓட வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. பெண்களுக்கு அப்புறம் மக்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, திருட்டு ஜாஸ்தி நடக்கிறது, செயின் பறிப்பு ஜாஸ்தி நடக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. குறிப்பா ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். தமிழகம் என்பது முழுமையாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்ட மாநிலமாக, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதிலிருந்தெல்லாம் மக்களை திசை திருப்புவதற்காக எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டம், மத்திய அரசு எங்களை அமுத்த பாக்குது இல்ல எங்களை ஆள பாக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்றது மட்டும்தான் திமுக அரசோட வேலை. நன்றிங்க. ஆமா, அதாவது நீங்க கேரளாவையும் கர்நாடகத்தையும் தமிழகத்தோடு சேர்ந்து இணைக்கின்ற ஒரு மிக நீண்ட தூரத்துக்கு சார்ந்த ஒரு வந்தே பாரத் ரயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2014 இருந்து கோவை பெங்களூரு ரயில் இணைப்புக்காக பல்வேறு முறை மத்திய அமைச்சர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறோம். பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதே போல இந்த வந்தே பாரத் ரயிலை பொறுத்தவரை நம்முடைய இந்த பகுதியை சார்ந்த மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் அண்ணன் திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய பாராட்டு விழாவில் குறிப்பாக இதை பற்றி குறிப்பிட்டார். நான் இந்த பகுதிக்கு இந்த ரயில் சேவைக்கு எவ்வளவு உதவி பண்ணியிருக்கேன்னு இந்த நேரத்தில் அவருக்கும் அந்த புதிய வந்தே பாரத் ரயில் சேவைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் வாயிலாக நம்மளுக்கு கர்நாடகம், கேரளம், தமிழகத்தினுடைய இந்த இணைப்பு பகுதிகள் பலம் பெறும், மக்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும்.